செகண்ட் சம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் செட் ஆஸ் இன்ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட். உள்ள கொடுத்துக்கிற செட்ஸ்லாம் ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டான்னு கேட்குறாங்க. ஃபைனைட்னா எண்ணக்கூடிய நம்பரு, இன்ஃபைனைட்னா எண்ண முடியாத நம்பரு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா நட்சத்திரம் சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற மக்களை சொல்லலாம், ஊர் மக்களை சொல்லலாம் இல்லையா, ரிவர் சொல்லலாம், அப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டை சொல்லலாம் இல்லையா, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு சொல்லலாம். எண்ணக்கூடிய நம்பர் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று கேட்குறாங்க, த செட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கரெக்டாக சொல்லிடலாம் இத்தனை டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது அப்படின்னு இல்லையா. அப்போ இது ஃபைனட் செட்டு. அடுத்த செட் என்ன கேட்குறாங்க, ஒரு பாயிண்டில் போகிற லைனு எத்தனை லைன் இருக்கும், அது எப்படி இருக்கு அந்த செட்டுன்னு கேட்குறாங்க. எண்ண முடியுமா? ஒரு பாயிண்டில் கடந்து போகிற ஒரு லைனு, ஸ்ட்ரெயிட் லைனை எண்ணவே முடியாது சரியா. அது எக்கச்சக்கமாக போயின்னு இருக்கும். த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ எ பாயிண்ட் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு நோக்கி அது கடந்து போகிற எல்லா லைனையும் எண்ண முடியுமான்னு கேட்டால் சான்ஸே இல்லை. அது எண்ண முடியாத நம்பர். அப்போ அது இன்ஃபைனைட். இப்போ எங்கே பாருங்கள், இசட்னாலே ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து வரும் இல்லையா. அப்போது அந்த லைன் இப்படி தான் இருக்கும். இவங்க என்ன கேட்குறாங்க, 5க்குள்ளே இருக்கிற நம்பர். 5க்குள்ளனா இதுக்குள்ளே இருக்கிற நம்பர், இது உள்ள இருக்கிற நம்பர் எப்படி போயினுக்குது, போயினே இருக்கு இல்லையா. இது எண்ண முடியுமா? 5க்குள்ளே பாசிட்டிவ் நம்பர் 5லேருந்து அப்படியே போயினே இருக்குது நம்பர். எண்ண முடியுமான்னு கேட்டால் எண்ண முடியாது. அப்போது அது இன்ஃபைனைட்டு. இங்கே ஈஸியாக சொல்லிடலாம். இங்கே பவர் என்னது, 2 இல்லையா. அப்போது எக்ஸுக்கு 2 வேல்யூ தான் வரும். அப்போது இது ஃபைனைட்டு. இங்கே 3 இருந்துச்சுன்னா 3 வேல்யூ வரும், 4 இருந்துச்சுன்னா 4 வேல்யூ வரும். பவர் ஹையஸ்ட்டாக என்ன இருக்குதோ அதுதான் ஆன்சராகவும் எக்ஸோட வேல்யூவாகவும் இருக்கும். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, கொடுத்துக்கிற செட்லாம் ஈக்குவலண்ட்டாக இல்லை அன்ஈக்குவலாக ஈக்குவலான்னு கேட்குறாங்க. எழுதிக்கலாம் முதல்ல. சி ஈக்குவல் டு கொடுத்துட்டான் இல்லையா, 2 3 4 5. டிங்கிறது எப்படி கொடுத்துக்கிறான், ஓல் நம்பர் இல்லையா, 1க்கு மேலே 2 3 5க்குள்ளே 4. இப்போ நம்பர் ஆஃப் சி என்னது 4, நம்பர் ஆஃப் டி என்னது 3. 2 ஈக்குவலாக இருக்குதான்னு பார்த்தா இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அப்போ இது அன்ஈக்குவல் செட். அடுத்து இப்போ ஏங்கிற செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, வொவல்ஸ்ன்ட்டாங்க. செட் ஆஃப் ஆல் வொவல்ஸ் இன் இங்கிலீஷ்க்கு வொவல்ஸ் என்ன தான், 5 லெட்டர் தான், ஏஇ ஐஓ யூ இல்லையா. பிங்கிற வார்த்தை என்னது, செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இந்த வேர்டு வொவல்ஸில் வொவல்ஸ் அப்படின்னுங்கிற வார்த்தையில் இருக்கிற வேர்ட்ஸ் என்னன்னு கேட்குறான். இப்போ நம்பர் ஆஃப் ஏ என்னதுங்க, நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5, நம்பர் ஆஃப் பிங்கிறது 5. 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால அது என்னவாக இருக்கும், கண்டிப்பாக அது சொல்லுங்கள் என்னவாக இருக்கும், ஈக்குவல் செட்டா. ஈக்குவல் செட்டு, ஈக்குவலண்ட் செட்டு. ஈக்குவல் செட்டுக்கும் ஈக்குவலண்ட் செட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, முதல்ல பார்த்துக்கலாம். நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5, நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 5ன்னு இருந்தால் அது ஈக்குவலண்ட் செட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நம்பர் எக்ஸோட வேல்யூ என்ன ஆகுது பாருங்கள். எக்ஸோட செட்டில் எல்ஐ எஃப்இ இல்லையா. இப்போ பாருங்கள், இதுலேயே நம்பர் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 4, நம்பர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4. 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஈக்குவலண்ட் செட்டு தான் இல்லையா. இதுதான் ஆன்சரு. ஆனால் இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் எலமெண்ட்டு மட்டும் ஈக்குவலாக இல்லாமல் கொடுத்த எலமெண்ட்டே ஈக்குவலாகுது. ஓகேவா, உள்ள இருக்கிற எலமெண்ட் ஈக்குவல் ஆகிறது இல்லாமல் இதுலேயே 4 கவுண்ட் வருது, இதுலேயே 4 கவுண்ட் வருது இல்லாமல் இங்கே என்னவாக இருக்குது, உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஈக்குவல் ஆகுது. எல் இருக்குது, எல் இருக்குது, இ இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது, எஃப் இருக்குது, ஐ இருக்குது, ஐ இருக்குது. அப்போது இப்படி எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எலமெண்ட்டும் ஈக்குவல் ஆகுது, கொடுத்துக்கிற எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது ஈக்குவல் செட்ஸு. சரிங்களா. அடுத்து இப்போ இங்கே பார்க்கலாம்.
3க்கு மேலே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? 3க்கு மேலே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸு g ஈக்குவல் டு 5, அப்புறம் 7, 11, 13, 17, 19. டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் இது 18 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்லாம் என்னென்னு பாருங்கள். எதில் பண்ணலாம்? 1ஆல் பண்ணலாம், 2ஆல் பண்ணலாம், 6ஆல் பண்ணலாம், 9ஆல் பண்ணலாம், அப்புறம் 18ஆல் பண்ணலாம். அவ்வளோதானா? வேறு எதாவது பண்ணலாம்? 3ஆலையும் பண்ணலாம் இல்லையா? ஆமாம் தானே, 3ஆலையும் பண்ணலாம். அப்போது இங்கே நம்பர் ஆஃப் ஜிங்கிறது என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 6. நம்பர் ஆஃப் ஹெச்ங்கிறது என்னது? 1, 2, 3, 4, 5, 6. அப்போ என்ன செட்டாக இருக்கும்? இது ஈக்குவலண்ட் செட். அவ்வளோதான். தேங்க்யூ.